ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் பச்சடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிற ஸ்டைலில் இல்லாமல் இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காயில் கூட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். சாம்பார் கூட செய்யலாம். ஆனால் துவையல் இந்த மாதிரி செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா எலசான பீர்க்கங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பீர்க்கங்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கணும். ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா இந்த ரெசிபி அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு சேர்த்துட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. இது ரெண்டும் நம்ம நல்லா பொன்னிறமாக இது வறுக்கிற மாதிரி சிம்லேயே வச்சு செய்யணும், ஹையில் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக, அதாவது அதிகம் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 7-8 பல் பூண்டு அதை உரித்து இதில் சேர்த்துருக்கேன். இதை சிம்லேயே வச்சு நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் இது கருகிடக்கூடாது, கருகிட்டுனா டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக சிம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இதில் 2 அதில் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காயை பொறுத்து அதில் காரம் எப்படி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம பொறுமையாக இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய் தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்து இந்த காயை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆவிலே தான் வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சோம்னா காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காயை சேர்த்துக்கலாம். இப்போது நான் அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்க தான் போகிறோம். ஏன்னா நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சு தான் சாப்பிட போகிறோம். அதுக்காக அவங்க பொதுவாகவே நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அடுத்து தனி மிளகாத்தூளும் இதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போது காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நான் காரம் அதிகமாக எடுக்க மாட்டேன், அதனால் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாவையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், அதே மாதிரி தனி மிளகாத்தூளையும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். இடையில ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அகைன் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் சின்ன துண்டு புளி தான் நான் சேர்க்குறேன். இப்போது புளியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வெந்துடுச்சான்னு நான் செக் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்தால் தான் அப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாத இருக்கும். புளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் அகைன் வேக வைக்கலாம். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், காய் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதுக்காக தான் நான் பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இதை அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக போட்டு அரைக்க வேண்டாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் தட்டி எடுத்து வச்சுருக்க ஒரு 4 பல் பூண்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த துவையலில் இந்த தாளிப்பை சேர்த்துற வேண்டிதான். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு துவையலில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சாப்பாட்டோடு இதை போட்டு சாப்பிடும் பொழுது நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட பீர்க்கங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சுட சுட சாதத்தில் இந்த பச்சடி போட்டு சாப்பிடும் பொழுது எத்தனை பிளேட் உள்ளே போகுதுன்னு நமக்கே கவுண்ட் தெரியாது. அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.